ஜனநாயகனுக்கு எதிராக திமுக ஏதாவது உள்ளடி வேலைகள் பண்ணாங்கன்னா பொது வெளியில் அவர் கொண்டு வந்து வைப்பார். ஏன்னா இப்போ மேடையில் சிஎம் சார் மிரட்டுறீங்களான்னு கேட்குற அளவுக்கு ஒரு துணிச்சலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேசினார். இதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுவாரான்னு எனக்கு தெரியல. இதுக்கு கருவியா சிவகார்த்திகேயனை வச்சு பயன்படுத்துறாங்களா சார்? ஆமாம், அவர் இந்த பொறியில மாட்டிட்ட எலியா மாறி இருக்காரு இப்போ. ஏன்னா இப்போ விஜய் ரசிகரோட கோபம் கட்டாயமாக சிவகார்த்திகேயன் மேலே. ஆமா, துப்பாக்கியை எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த துப்பாக்கியை வச்சு இவரே சுற்றுவார். ஆமாம், இன்னொன்று அதுக்கு அவர் பொறுப்பாக முடியாது. பராசக்தி படம் அந்த டேட்டில் வரணும்னா அதுக்கு அவர் என்ன பண்ண முடியும்? அது ரெண்டு பெரிய தலைகள் அடிச்சுக்கிற விஷயம். இதில் நடுவில் இவர் சுண்டலி மாதிரி சிக்கிட்டார், அவ்வளோதான். என்னப்போ 41 உயிர்கள் பலியாவதற்கு அவரும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். அப்போ அவங்க முன்னாடி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பதுங்கிறது ஒன்றும் பெரிய குற்றமெல்லாம் கிடையாது. கரூர் சம்பவத்துக்கு முன் பின்னு ரெண்டாக தான் தாவேக்காவை பிரிக்கணும். அதுக்கு முன்னாடி இருந்த செல்வாக்கு வேற, அவர் மீது இங்கே மற்ற அரசியல் கட்சிகள் வச்சிருந்த பார்வைங்கிறது வேற, எல்லாமே வேற. அதற்கப்புறம் இந்த ஒரு மாத கால அமைதி இருக்குல்ல, அது மற்ற அரசியல் கட்சிக்கு ஒரு ஷாக்கா மாறுது. எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா அவங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளுடைய கான்வர்சேஷன்ல இணையறாங்க அந்தனன் சார். அவங்க வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் சார். தொடர்ந்து விஜய் சார் கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு. ஆனால் தொடர்ந்து அவர் மேலே அவர் தான் பெரிய கண்டென்ட்ஃபுல்லாகவும் பேசப்படுறாரு. அவர் விஜய் அவர்கள் காலில் விழுந்தாரா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருந்திருக்கு. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டாருன்னு சொல்றாங்க. அது உண்மையா சார்? இல்லை, எல்லாமே கிளப்பி விடுகிற தகவலாக தான் இருக்கு. அது அப்படி நடந்திருப்பதற்கு பெரும்பாலும் வாய்ப்பில்லைன்னு நான் நம்புகிறேன். ஆனாலும் அதில் ஒன்றும் தவறில்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னப்போ 41 உயிர்கள் பலியாவதற்கு அவரும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். அப்போ அவங்க முன்னாடி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பதுங்கிறது ஒன்றும் பெரிய குற்றமெல்லாம் கிடையாது. அப்போ காலில் விழுந்திருக்காரு. இல்லை, விழுந்தாரா இல்லையாங்கிறது தனி சப்ஜெக்ட். அது தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஒருவேளை விழுந்திருந்தால் கூட தவறில்லைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளவு பெரிய துயரத்துக்கு முன்னால் இது ஒன்றும் இல்லையே, அதனால அவர் செஞ்சிருந்தா கூட தப்பு இல்லைன்னு சொல்கிறேன். ஓகே, தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வருது. இப்போ ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து என் மனைவியை மட்டும் அழைத்து கொண்டு போயிட்டாங்க, என்னை அலோவே பண்ணலை, அவரை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணலை, என்னை நிராகரிச்சுட்டாங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. அது உண்மையா சார்? நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ ஆக்சுவலாக ஒரு பையனை பறி கொடுத்த அப்பா வெளியில் நிற்கிறாரு, அவர் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் டெத் சர்டிஃபிகேட்லாம் காமிச்சிட்டு தான் உள்ளே போகிறாரு. இப்போ ஏன் இப்படி ஒரு குளறுபடின்னு நமக்கு புரியல. அதுக்கெல்லாம் விஜய் நம்ம காரணம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அங்கே அவருக்கு கீழே இருக்கிற தொண்டர்கள் அல்லது அங்கே இருக்கிற மாவட்ட தளபதிகள் தான் அதை பார்க்கணும். பொறுப்பு அவர்கிட்ட தானே சார் இருக்கு. தொடர்ந்து இல்லைங்க, அது நீங்கள் இல்லை அது நீங்கள் கண்காணிக்க முடியாது. ஆக்சுவலாக ஒருவருக்கு யாரெல்லாம் உறவினர், யாரோட அவங்க இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது இல்லையா? இப்போ இறந்தவர்கள் பேர் தெரியும், அவங்க குடும்பம் ஓரளவுக்கு பேக்ரவுண்ட் தெரியும், அவ்வளோதான். இதை தாண்டி யாரெல்லாம் கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிறது அங்கே இருக்கிறவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் நம்ம விஜயை குறை சொல்ல முடியாது. அது அந்த ஆர்கனைசர்ஸுடைய தவறாக இருக்கலாம், கட்டாயமாக அது தவறு தான். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்க ஆறுதல் தேடுறாங்க. இப்போ விஜயை பார்த்தா அவங்களுக்கு ஆறுதல் வந்துரும்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த இறப்பை கூட நம்ம மறந்துடுறோம். குற்றச்சாட்டு என்னன்னா அவங்களுடைய பொறுப்பாளர்கள் தான் இப்போ ஈவெண்ட் ஆர்கனைஸ் சரியா பண்ணாம இருந்தனால தான் 41 உயிர்கள் போயிருச்சு. இப்போ தொடர்ந்து இவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் போது அதான ஒரு தலைவரா ஒரு பொறுப்பெடுத்து அது நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்புல தானே இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுல. இல்லை, நீங்க கேட்கறது எல்லாமே சரிதாங்க. ஆனால் ஒரு நம்பி ஒரு விஷயத்த செய்கிறாங்க. இப்போ இந்த 41 உயிர்கள் 38 குடும்பம், ஒரு குடும்பத்தில் 3 பேர் இறந்துருக்காங்க. அப்போ அதையும் நம்ம 41 குடும்பமாக எடுத்துக்க முடியாது இல்லையா? அப்போ 38 குடும்பம், அதில் 37 குடும்பம் வந்திருக்கு, ஒரு குடும்பம் வரல. அவங்க திமுக ஆதரவாளர்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டில் ஒரு பெண் மட்டும் தீவிரமான விஜய் ரசிகர். ஸோ அதனால் அந்த இறந்த இந்த ரசிகை யாருன்னு தெரியல, பட் அந்த குடும்பம் வரல, 37 குடும்பம் வந்துடுச்சு. இப்போ விஜய் என்ன கேட்பாருன்னா, அந்த 37 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்துட்டாங்களான்னு தான் கேட்பாரு இல்லையா? அதை விட்டுட்டு அந்த வீட்டில் நீல சட்டை போட்டு ஒருத்தர் உட்காந்தாரு, அவரை கூப்பிட்டு வந்துட்டீங்களான்லாம் கேட்க முடியாது. ஒரு தலைவர் அப்படி கேட்க முடியாது. அங்கே இருக்கிறவங்க செய்கிற தவறு இன்னைக்கு தலைவர் வரைக்கும் வந்திருக்கு. அவர் மீது அந்த பழி விழுது. இன்னொன்று மிக துயரமான ஒரு சூழ்நிலை இது. இப்போ அவர் மீது குற்றம் சாட்டுறாங்க, அவ்வளவு பயங்கரமான வார்த்தைகளால் அவரை அடித்து காலி பண்ணுறாங்க. இப்போ அதெல்லாம் அவர் கேட்டாருன்னா கம்ப்ளீட்டாக கட்சியை கூட கலைச்சிட்டு ஓடுற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அந்த தாக்குதல் இருக்குல்ல, பயங்கரமாக இருக்குது. வேறு வழி இல்லை. நீங்கள் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்த பிறகு திட்டுறவங்க திட்டத்தான் செய்வாங்க, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு எவ்வளவு எதிர்ப்பு வருது. நீ தானே அங்கே போயிருக்கணும்,
நீ எப்படி போகாம விட்டன்னு கேட்குறாங்க. பெரிய கேள்வி இல்ல, பெரிய கேள்வி இருக்குல்ல. இப்போ இந்த கேள்வியிலெல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் அவர் இங்கே ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அப்போ அவங்க அந்த 38 குடும்பத்தையும் நீ கொண்டு வந்துடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுமே தவிர, இவர் என்னானாரு அவர் என்னானாரு அவங்களோட எத்தனை பேர் வராங்க இது பண்ண முடியாது. அப்போ இவ்வளவு தவறுகளுக்கும் அங்கே இருக்கிறவங்க பொறுப்படுத்துங்க. ஒருவேளை இதற்கப்புறம் விஜய் போய் ஏன் அந்த பெரியவரை நீங்கள் கூப்பிட்டு வரல, அவர் ஏன் ஹோட்டல் வாசலில் வந்து நின்னார், அப்போ ஏன் விட்டுட்டு வந்தீங்க, இதுக்கு யார் காரணம், நீ கட்சியில் 15 நாள் உனக்கு சஸ்பெண்ட் அப்படின்னு அவர் சொன்னார்னா அடுத்த முறை ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது பயப்படுவார். ஆஹா தலைவர் கோவப்படுவார். நம்ம அப்படிப்பட்ட புசி ஆனந்தையும் ஆதவர்ஜனாவையும் கூட தானே சார் வச்சிருக்காரு. இல்லைங்க, இப்போ நீங்கள் திமுக இருக்குன்னு வைங்க, முதல்வர் இருக்கார், அவருக்கு அப்புறம் துணை முதல்வர் இருக்கார், அப்புறம் அந்தந்த மாவட்ட செயலாளர் இருப்பாங்க, அவ்வளோதான். இதில் தவறுகள் நடக்காமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏதோ ஒன்று நடக்குது, ஊர்லேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வராங்கன்னா ஒன்றுத்தையும் அவ்வளோ மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நம்பி பொறுப்பை கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நடக்காமல் போகும்போது கூப்பிட்டு வான் பண்ணுவாங்க. தொடர்ந்து திரு விஜய் அவர்கள் மேல குற்றச்சாட்டே அதுதானே, பொறுப்பான ஆட்களை வந்து நியமிக்கலையோ, அவர் நம்பி தன்னுடைய அப்பாவை ஒதுக்கி வச்சாரு. அவர் மிக சிறந்த ஒரு ஆலோசகரா இருந்தாரு, அரசியல் ரீதியா அவருக்கு தெரியாததே கிடையாது. அப்படி இருக்கிறவரை ஒதுக்கி வச்சுட்டு இப்போ 2 பேர் எடுத்திருக்காங்கன்னா அவரு புசி ஆனந்தா தான் சொல்றாங்க. இப்போ புதுச்சேரி ஒரு பதவியில இருந்தாலுமே கூட அது அவ்வளோ பெரிய பதவியா, அவருக்கு அவ்வளோ பெரிய அரசியல் தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்று, இவ்வளோ அனலைஸ் பண்ணி ஒரு புதுசாக ஒரு அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு தலைவர் ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு டீமை வச்சுக்கிறது தான் மிகப்பெரிய வெற்றியாக வந்து சொல்லப்படுது. அதில் வந்து அவர் கோட்டை விட்டுட்டாரா? ஒரு வகையில் ஆமான்னு சொல்கிறதா இல்லைன்னு சொல்கிறதா நமக்கு தெரியல. ஏன்னா அது உட்கட்சி விவகாரம். இப்போ அவங்களுக்கு அவர் எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கிறாருன்னு ஒன்று இருக்குது, அவங்க அந்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே நம்ம அருகில் இருந்து பார்க்கல. புசி ஆனந்தன் மீது அவர் மிகப்பெரிய நம்பிக்கையை வச்சிருக்கிறாரு. அந்த நம்பிக்கையை மேக்சிமம் அவர் காப்பாற்றுறாரு. இப்போ நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு பம்பரம் மாதிரி வேலை பார்க்குறாரு. ஒரு பொதுச் செயலாளர், அவருக்குரிய ஒரு டிக்னிட்டி, நான் அப்படி துண்டை போட்டுட்டு இப்படி ஓரமாக நிற்பேன் அப்படி கட்டளை இடுவாங்கன்னா அவர் ஒருபோதும் இருந்ததில்லை. அவர் கீழே வந்து சேத்துல புரள சொன்னால் கூட புரண்டுவார் போட்டுருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப விசுவாசியாக இருக்கார். விஜயின் விசுவாசி, தீவிர விசுவாசி, உயிரை கொடுக்குற விசுவாசின்னா புசி ஆனந்த் இருக்கார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்டேருந்து ஒரு பதவியை பிடுங்கி நாளைக்கு வேற ஒரு தட்டை கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், இவர் வேகத்துக்கு செயல்பட முடியுமான்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் விஜய் யோசிப்பார்ல. இப்போ அந்த ஆள் வந்து எந்த ஈகோவும் பார்க்காம திடீர்னு நடந்து ஓடுறாரு, திடீர்னு பைக்கை பிடிச்சி ஓடுறாரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி கேட்டிருக்கு அது வழியாக ஏறி அந்த பக்கம் ஏறி பேண்டெல்லாம் கிழிஞ்சு போகிறாரு. அப்போ ஒரு நான் இப்படி தாங்க, நான்லாம் பெரிய ஆள் தெரியுமில்ல, பொதுச் செயலாளர் அப்புடின்னு காலரை தூக்கிட்டு நிற்கல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சேவகன் நமக்கு வேணும்னு தானே விஜய் நினைப்பார். ஸோ அவரை எல்லாத்துக்கும் ஃபயர் பண்ணி உன்னால தான் சொல்ல முடியாதுல்ல. இப்போ பொறுப்புகளை கொடுக்குறாரு. அர்ஜுன்னா நீ இது ஒவ்வொருத்தருக்கும் அப்படி நிறையா உள்ள ஒரு 4-5 பேர் இருக்காங்க இல்லையா, அப்படி தனித்தனியாக கொடுக்குறாரு. அந்த பொறுப்புகளை அவங்க சரியாக செய்வாங்கன்னு அவர் நம்புகிறாரு. அங்கங்கே தவறுகள் நடக்குது, அது எல்லா கட்சியிலும் நடக்கிறது தான். இந்த விஷயத்தில் இது இந்த வெளியில் வந்து நின்னது, அது மாதிரி ஒருத்தரை விட்டுட்டு வந்ததெல்லாம் மிகப்பெரிய தவறு தான். அதை சரி பண்ணணும். ஓகே சார். ஸோ அடுத்த கேள்வி வந்து, விஜயனுடைய உயிர் ரசிகர்கள் ஒரு மக்கள் மன்றமாக வந்து அவங்க கூடயே இருந்தாங்க, அவர் உள்ளுக்குள்ளே இருந்தாங்க. அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் புசியின் பேரில் வந்து அவங்க நிராகரிக்கப்பட்டு வெளியேறிட்டாங்க, திரும்ப வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ கட்சி ஒரு மாதிரி ஒரு மீட்டெடுக்கப்படுமா, ஒரு அலைன்மெண்ட்டாக போக போகுது அப்படின்னு ஒரு பேச்சு எழுது. அது உண்மையா சார்? அது ஜாயின் பண்ணிட்டாங்களா? நிறைய பேர் அந்த பழைய ஆட்களெல்லாம் உள்ள சேர்க்குறாங்க. விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்து உள்ள சேர்க்குறாங்க. இப்போ இந்த 1 மாத தடைங்கிறது ஒரு மிகப்பெரிய தடை. ஒரு அரசியல் கட்சியாக இவ்வளவு நாள் கேப் எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கல் தான். அது இன்னொன்று தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற வேலையில் இப்படி அமைதியே இருக்கக்கூடாது. இது நீங்கள் இதுவே வேறு டைம்னு வச்சிங்களேன், நீங்கள் இன்னும் 3 மாதம் கழித்து கூட ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். பட் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட வேண்டிய ஒரு நேரம். இந்த நேரத்தில் இவங்க இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்ததே தவறு. ஆனால் அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இது இந்த கரூர் சம்பவம் வந்து ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருந்துச்சு, இவராலையும் அங்கே போக முடியல, அவங்களாலையும் இங்கே வர முடியல, இப்படி ஒரு இழுபறியாக இருந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கி அதை பார்த்துட்டார் அவர். இதற்கப்புறம் அவர் இன்னும் கொஞ்சம் வேகமாக கட்சி வேலைகளை பார்ப்பார், நிறைய பதவிகள் போட வேண்டியதெல்லாம் பார்த்து போட்டுருவாங்க, கொஞ்சம் வேகம் எடுப்பாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்ன இருந்தாலும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்ப்போம். ஓகே சார். இப்போது விஜயனுடைய அப்பா அவர்கள் வந்து புதிய ஆலோசகராக இணைஞ்சிருக்காங்கங்கிற மாதிரி ஒரு தகவல், இன்னொரு பேர் இல்லை நாங்களே பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. இதில் எது உண்மை? ஒருவேளை
விஜயனுடைய அப்பா வந்து இணைஞ்சிட்டாங்க, சந்திரசேகர் அவர்கள் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா விஜய்க்கு எவ்வளோ பெரிய ஒரு பலமா இருக்கும், அவரை அக்செப்ட் பண்ணிப்பார்? இல்லை, அதை நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். அவர் இருந்தாருன்னா விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயல்படலான்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அது வந்து நாம் சொல்கிறது என்னென்னா, விஜய் அப்பாவை நம்ம பார்க்குறோம், அவர் எப்படி விஜயை கொண்டு வந்தாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் ஆரம்பத்துலேருந்து. ஸோ அந்த நம்பிக்கையில் நம்ம சொல்கிறோம். ஒருவேளை விஜய் வந்து அவர் வர்றதை விரும்பாமல் இருக்கலாம். என்னென்னா, இப்போ அவர் வந்தாருன்னா அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ ஒரு புஷியானந்த ஹேண்டில் பண்ணுறதாகட்டும், அல்லது அதை அர்ஜுனா ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரஃப்பாக பண்ணுவார் அவர். அதை வந்து நாளைக்கு கட்சிக்குள்ளே குழப்பமாக மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயப்படலாம். ஸோ அவருடைய நிலைமையிலேருந்து பார்த்தா தான் அது தெரியும். பட் இவரை இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு ஆலோசகராக ஃபோனில் ஒரு இக்கட்டான ஒரு தேவை இருக்குது, என்ன பண்ணலாம்ப்பான்னு ஒரு ஃபோனில் ஆலோசனை கேட்குற அளவுக்கு இப்போ மாறி இருக்குது. ஒரேடியாக அவரை சந்திக்காமலோ பேசாமலோ இருந்த விஜய் இன்னைக்கு ஒரு ஆலோசனை கேட்குற அளவுக்கு கொஞ்சம் முன்னேறி இருக்கார். இது அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம், போகாமலும் இருக்கலாம். பட் ஏதோ ஒரு வகையில் ஒரு உதவியாக இருக்கார். ஓகே சார், கூட்டணி தொடர்பாக உங்களுடைய பார்வை விஜயின் மேலே எப்படி சார் இருக்கு? அவரே கூட்டணி வைக்கணும்னு ஆரம்பத்தில் மாநாட்டில், முதல் மாநாட்டிலே கூட்டணிக்கு தயார்னு சொல்லிட்டார். இப்போ அவருடைய கூட்டணி வந்து அதிமுகவை நோக்கி போகுமா அல்லது காங்கிரஸை நோக்கி போகுமான்னு ஒரு பெரிய விவாதம் இருக்குது. ஆனால் இங்கே திமுகவை தவிர மீது எல்லா கட்சிகளுமே விஜய் கட்சி மீது ஒரு குறி வச்சுருக்காங்க. நாம் வந்து அந்த கட்சியோட இணையலாமா அப்படிங்கிற இப்போ மறைமுகமாக பேசுகிறவங்களாம் இருக்காங்க. இப்போ பொது மேடைகளில் வந்து ரொம்ப ஹார்டாக விஜய் விமர்சிக்கிறவர்கள் கூட தேர்தல் நெருங்கும் பொழுது அந்த பக்கம் போனால் என்ன தப்புங்கிற அளவுக்கு இருப்பதெல்லாம் தகவல்கள் வருது. அப்போ இந்த தேர்தல் நெருங்குற நேரம் மேக்சிமம் டிசம்பர் ஜனவரியில் கூட்டணிலாம் முடிவாயிடும், யார் யாரோட கூட்டணிங்கிறது. அது வரைக்கும் இவர் வராரு அவர் வராருன்னு வெறும் பேச்சாக தான் அது இருக்கும், இன்னும் உறுதியாக இல்லை. விஜயனுடைய வெற்றி இந்த கட்சிக்கு ஆதரவாக இருந்துச்சு அப்படின்னா அவர் வெற்றி அடைவார், நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இப்படி போனா இல்லை இந்த கட்சிக்கு அவர் ஆதரவு தெரிவித்தார்னா நல்லா இருப்பார் அப்படின்னா உங்களோட வியூகம் என்ன சார் இதுல? இல்லைங்க, விஜய் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கவோ விஜய் கட்சியோடு இணைவதற்கோ அதிமுக தயாரா இருக்கு. ஆனால் இவர் வந்து தயாரா இருப்பாரான்னு தெரியல. ஏன்னா இது அவங்க சைன்லாம் காமிச்சிட்டாங்க, வேற வழி இல்லை அவருக்கு அப்படின்லாம் பேச்சு வருதே சார். வேற இல்லை, அப்படிதான் இருக்கு. ஏன்னா இப்போ கரூர் சம்பவத்துக்கு முன் பின்னு ரெண்டாதான் தாவேக்காவை பிரிக்கணும். அதுக்கு முன்னாடி இருந்த செல்வாக்கு வேற, அவர் மீது இங்கே மற்ற அரசியல் கட்சிகள் வச்சுருந்த பார்வைங்கிறது வேற, எல்லாமே வேற. அதற்கப்புறம் வந்து இந்த ஒரு மாத கால அமைதி இருக்குல்ல, அது வந்து மற்ற அரசியல் கட்சிக்கு ஒரு ஷாக்காக மாறுது. இவரை நம்பி போகலாமா வேணாமா? திடீர்னு இவர் இன்னும் தேர்தல் நெருங்குற நேரத்தில் அப்படியே அமைதியாயிட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் இவர் முன் வச்ச காலம் பின் வைக்க முடியாது. பின் வச்சா அது ரொம்ப பின்னால் இழுத்து கொண்டு போய் தரையில் விட்டுரும். ஏன்னா இங்கே எல்லாருமே இப்போ இனிமேல் அவரை விடக்கூடாதுங்கிற ஒரு எரிச்சலில் இருக்கும் பொழுது அவர் கொஞ்சம் பின்னால் கால் எடுத்து வச்சா கூட அடித்து தள்ளிடுவாங்க. அப்போ வேறு வழி இல்லை, அவர் ஃபார்வர்டில் தான் போயாகணும். அப்போ அவர் கூட்டணி அதிமுகவோடு வச்சுட்டு போவாராங்கிறது தெரியல. ஆனால் அதற்கான முயற்சி ஒன்று நீண்ட காலமாகவே இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், சீட் ஷேரிங்கில் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, பதவி சம்பந்தமாக ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற புரிதல் என்ன, இது எதுவுமே தெரியல. ரொம்ப அமைக்கல. ஆட்சி அதிகாரம் வேற கேட்குறாங்க. இது ஆட்சி அதிகாரம் அதுதான் சொல்கிறேன், இந்த பதவி தொடர்பாக சொல்கிறேன். யார் சிஎம்ங்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை ஓடுறதா சொல்கிறாங்க. எடப்பாடி எப்படி விட்டு கொடுப்பாரு? ஏற்கனவே சிஎம்மாக இருந்தவர், அவர் விஜய்க்கு கீழே வருவதுங்கிறது சாத்தியமே கிடையாது. அப்போ நீங்கள் 2.5 வருஷம், அதுதான் நீங்கள் 2.5 வருஷம் நான் 2.5 வருஷம்னா அதுவும் சாத்தியம் கிடையாது. யாரை அடித்து காலி பண்ணுவாங்கன்னு தெரியாது இல்லையா? ஸோ அந்த பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் துணை முதலமைச்சர் அப்படின்னா விஜய் யோசிப்பார்ல, இவ்வளோ தூரம் ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு வந்து இவரை முதலமைச்சராக்கிறதுக்காக நம்ம வந்தோம் அப்படின்னு நினைப்பாரு. அப்போ ரைட்டு தனித்தனியாக நிற்போம் அப்படின்னா இவங்க தனியாக ஓட்டு வாங்குவாங்க, அவர் தனியாக ஓட்டு வாங்குவார், திமுக வந்துடும். அப்போ அவங்க வந்து 2 பேருமே அடித்து காலி பண்ணுவாங்க. ஸோ அந்த வீடியோ கேம் விளையாட்டு மாதிரி தான் இருக்குது. இதில் யார் தப்பிச்சு வர போகிறாங்க, யார் யாரோட கூட்டணி வைக்க போகிறாங்க, தேர்தல் நேரத்தில் ஒருவேளை நாம் எதிர்பார்க்காததெல்லாம் நடந்துட போகுதா, இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரே பூஜ்யமாக இருக்குது. சார் அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி சார், ஜனநாயகன் படத்துக்கு
திமுகவினால் பிரச்சனை வருமா? ஏன்னா கண்டிப்பா அவங்க ப்ரொடக்ஷன், அவங்களோட ஆளுமை தான், அவங்களோட ஐடி விங் தான் பயங்கரமா காசெல்லாம் கொடுத்து வேலைகள் வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய அவங்களோட ஐடி விங் வந்து வேற லெவல்ல செயல்படுறாங்க, கோடி கோடியா இறைச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா இவருடைய படம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு வழிவகுக்கும் அப்படின்னு எந்த ஒரு ஐயமும் இல்லை. அது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது தடை பண்றதுக்கு திமுக ஏதாவது வேலை பண்ணுமா சார்? இல்லை, தொடர்ந்து திமுகவும் அண்ணா திமுகவும் விஜய் படங்கள் வரும் பொழுதெல்லாம் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திட்டே இருந்திருக்காங்க. நீண்ட காலமாக அது நடந்திருக்கு. ஸோ அதுதான் அவருக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு அரசியல் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. நீங்கள் எனக்கு இவ்வளோ குடைச்சல் கொடுத்தீங்களா, நானே அதிகாரத்துக்கு வர்றேன்ட்டு தான் அவர் போராடிக்கிட்டு இருக்காரு. இந்த நிமிடத்தில் அதுவும் தேர்தல் நெருங்குகிற ஒரு நேரத்தில் ஜனநாயகனுக்கு எதிராக திமுக ஏதாவது உள்ளடி வேலைகள் பண்ணாங்கன்னா பொது வெளியில் அவர் கொண்டு வந்து வைப்பார். ஏன்னா இப்போ வந்து மேடையில் சிஎம் சார் மிரட்டுறீங்களான்னு கேட்குற அளவுக்கு ஒரு துணிச்சலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேசினார். இதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுவாரான்னு எனக்கு தெரியல, அது சூழ்நிலையை பொறுத்து. பட் அப்போ ஒரு ஏதோ ஒரு இடையூறு ஜனநாயகனுக்கு வந்துச்சுன்னா மக்கள் மன்றத்தில் அதை கொண்டு போவார் அவர். எனக்கு இது மாதிரிலாம் பிரச்சனை கொடுக்குறாங்க என் படத்துக்கு, மக்களே நீங்கள் பாருங்கள் அப்படின்பாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சிம்பத்தி விஜய் பக்கம் வரும். ஸோ அதனால் திமுக அந்த படத்தை தொடாதுன்னு நான் நம்புகிறேன். ஆனால் பராசக்தின்னு ஒரு படம் அந்த நேரத்தில் வருது. அது திமுகவினுடைய சித்தாந்தத்தை உள்ளே வைக்கிற ஒரு முக்கியமான படம். 1960களில் இந்திய எதிர்ப்பின் போது மாணவர்கள் எப்படி இருந்தாங்க, திமுக எப்படி எமர்ஜ் ஆகி வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் அந்த படத்தில் இருக்குது. அப்போ திமுக மீது ஒரு தனிப்பட்ட அளவு மரியாதை வருவதற்குரிய படமாக அது மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. அப்போ அதை ரொம்ப சிந்தாமல் சதுராமல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சி நிறைய தியேட்டர் அந்த படத்துக்கு போட்டாங்கன்னு வைங்க. அப்போ ஜனநாயகனுக்கான தியேட்டரை ஆட்டோமேட்டிக்காக குறைச்சே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும். அப்போ இதுவா அதுவாங்கிற மோதலில் கட்டாயமாக திமுக மீது ஒரு குற்றப்பத்திரிகையை விஜய் வாசிப்பார் பொதுமன்றத்தில். அது எந்த அளவுக்கு எடுப்படுதுன்னு பார்ப்போம். ஆனால் கட்டாயமாக ஏதோ ஒரு வகையில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். கண்டிப்பா இருக்கும், அதுல மாற்றம் கிடையாது. ஆனா இதெல்லாம் மீறி வெளியே வருமா? படம் கட்டாயமா வந்துடும், அதுல ஒன்றும் சந்தேகம். தியேட்டர்ல வந்து கொஞ்சம் தியேட்டர் ஷேரிங்ல, ஏன்னா இப்போ 2 படத்துக்கு நடுவில் ஒரு 5 நாள் கேப் இருக்கு. 9ஆம் தேதி ஜனநாயகன் வருது, 14ஆம் தேதி தான் பராசக்தி வருது. ஒரு கேப் இருக்கு. பட் சஸ்டெயின் ஆகி ஓடணும்ல. இப்போ விஜய் படம் வந்து 5 நாள் கலெக்ஷன் போகுதுன்னு சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பா அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் ஓடினா தானே அது செலவு பண்ண காசை முதல்ல எடுக்க முடியும். ஸோ அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுக்கு கருவியா சிவகார்த்திகேயனை வச்சு பயன்படுத்துறாங்களா சார்? ஆமா, அவர் வந்து இந்த பொறியில மாட்டிட்ட எலியா மாறி இருக்காரு இப்போ. ஏன்னா இப்போ விஜய் ரசிகரோட கோபம் கட்டாயமா சிவகார்த்திகேயன் மேல. ஆமா, துப்பாக்கி எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு, அந்த துப்பாக்கியை வச்சு இவரே சுற்றுவார். ஆமா, இன்னொன்னு அதுக்கு அவரு பொறுப்பாக முடியாது. பராசக்தி படம் அந்த டேட்ல வரணும்னா அதுக்கு அவர் என்ன பண்ண முடியும்? அது 2 பெரிய தலைகள் அடிச்சுக்கிற விஷயம். இதில் நடுவில் இவர் வந்து சுண்டலி மாதிரி சிக்கிட்டாரு, அவ்வளோதான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது எப்படிலாம் போகுது, எவ்வளோ பெரிய காயெல்லாம் நகர்த்த காத்திருக்காங்க அப்படின்ட்டு. நீங்க சொன்ன மாதிரியே விஜய்க்கு வந்து அப்ப இருந்து வந்து ஒரு ஏடிஎம்கேலேருந்து சப்போர்ட் வரும், அவர் படத்தில் மூலியமா வெளிப்படுத்துவார். ஆனால் இந்த சுச்சுவேஷனுங்கிறது வந்து ரொம்ப ஃபயராக இருக்க போகுதுன்னு தான் நான் பார்க்குறேன் சார். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி.